பிஜிடிஆர்பி 2025 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1996 காலி பணியிடங்கள் உள்ளன. அதாவது நீங்கள் விரும்பும் அதே ஆசிரியர் பணிக்கு ஆயிரக்கணக்கான உறுதியான தேர்வார்கள் குறிவைத்துள்ளாங்க. இந்த அழுத்தம் புரிகிறதா? மலை போல குவிந்திருக்கும் பாடப்புத்தகம், ஒரு பெரிய பாடத்திட்டம், மிக வேகமாக ஓடும் கடிகாரம், இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கா? எங்கிருந்து தொடங்குவதுன்னு தெரியல. அந்த உணர்வை இப்பொழுதே தூக்கி எறிங்க. இந்த வரப்போற 53 நாட்களை மிகச்சரியா பயன்படுத்துவதன் மூலம் நீங்க உங்க அரசு ஆசிரியர் என்ற கனவை அடைய முடியும். ஸோ அப்போ இந்த டைம் பிரேக் டவுனை பாருங்க. இந்த 2025ல் இந்த 53 நாள் என்பது வெறும் 4.52% மட்டும்தான். இந்த 4.52% மிகச்சரியா கதகச்சிதமாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை அரசு பணி கனவை நிறைவேற்ற போகுது. அப்போது நமக்கு வரப்போறிய இந்த 7 வாரம் 4 நாட்கள், இது அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கான ஒரு ஷெடியூல். ஓகேவா? உங்களுக்கு நல்ல நேரம் இருந்து அரசு ஆசிரியர் ஆக வேண்டும் அப்படின்று கடவுள் நினைச்சாரு அப்படின்னாக்கா நிச்சயமாக தேர்வு தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த 53 நாளை நீங்கள் மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்துவதன் மூலயமா உங்கள் அரசு ஆசிரியர் என்ற கனவு பணியை நீங்கள் அடையலாம். இப்போது குழப்பமான மனநிலையிலிருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். முதல்ல மிகப்பெரிய தடையை சமாளிக்கணும் உங்கள் மனநிலை. இந்த வெறும் 53 நாள் மட்டுமே இருக்கும்போது நீங்கள் பயப்படுவது முற்றிலும் இயல்பு தான். ஆனால் அது நீங்கள் வெற்றி பெற உதவாது. குறுகிய காலத்தில் வெற்றி பெறுவதன் ரகசியம் சோர்வடையும் வர ஒரு நாளுக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் படிப்பது கிடையாது. மாறாக நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. இது வியூகம் பற்றியது. ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 3 ஃபேஸஸாக நம்மளுடைய ஸ்கெடியூலை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனல் ஃபேஸ், அதாவது அடித்தள கட்டம். 2வது அப்ளிகேஷன் ஃபேஸ், செயல்படுத்தும் திட்டம். 3வது ரிஃபைனரி ஃபேஸ், அதாவது செம்மைப்படுத்தும் கட்டம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அந்த திறமைகளை மிகச்சரியாக ஷார்பன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் இந்த செம்மைப்படுத்தும் கட்டம். ஸோ அப்போது என்ன நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போது இந்த 53 நாளை நான் எப்படி பிரிச்சுக்க போகிறேன் அப்படின்னாக்கா 3 ஸ்டேஜஸஸ். இந்த 3 ஸ்டேஜஸில் டே 1 to 20 ஒரு ஃபவுண்டேஷனாகவும், டே 21 to 45 அப்ளிகேஷன் ஃபேஸாகவும், டே 46 to 53 ரிஃபைன்மெண்ட் ஃபேஸாகவும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இவ்வளோ நாள் நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், எனக்கு இப்போ தான் அந்த பயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபேஸஸ், இந்த 3 ஃபேஸஸ். சிலர் இந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸை எப்போவோ முடித்து இந்த அப்ளிகேஷன் ஃபேஸில் இருப்பீங்க. அப்போது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபேஸில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த 53 நாளை கடைசியாக வரக்கூடிய இந்த டே 46 to 53, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 வீக்ஸை மட்டும் நீங்கள் ரிஃபைன்மெண்ட் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுடைய செயல் திட்டத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்போது இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததை எல்லாத்தையுமே இந்த ஃபேஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த 53 நாள் ஸ்டடி பிளான் அப்படின்றது இதுவரை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மாஸ்டரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். அப்போது உங்களுடைய போர்க்களம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு மொத்தம் இந்த 6 படிநிலைகளை நீங்கள் பின்பற்ற போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், சிலபஸை டவுன்லோட் பண்ணணும், அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை பிரிண்ட் எடுத்த சிலபஸை யூ ஹாவ் டு அனலைஸ். அப்புறம் ரிவ்யூ பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ஐடென்டிஃபை ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலையும் பார்த்துருந்தோம், எந்த கொஷின்ஸஸ் எந்த யூனிட்ஸ்லேருந்து அதிகமாக வந்திருக்குதுன்றது ஒரு ப்ரீவியஸ் 10 இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அப்போது உங்களுடைய சிலபஸ்லே இந்த பிரிண்டட் வெர்ஷன் வச்சுருக்கீங்களா, அந்த சிலபஸில் என்னென்ன ஏரியாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத மார்க் ப்ரியாரிட்டைஸ் ஏரியா. அப்போது நீங்கள் அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். அடுத்தது, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கால அட்டவணையை நீங்கள் உருவாக்குங்க. இப்போது இந்த கால அட்டவணையை நீங்கள் உருவாக்குவதன் மூலிமா என்ன படிக்கணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் எப்போ நான் படிக்கணும் அப்படின்றதுல தான் இங்கே சிக்கல் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு ஜென்ரல் டைம் டேபிளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே. அது வேலையும் செய்யாது. உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய ஒரு அட்டவணையை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும். ஆனால் அது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். நீங்கள் தினசரி அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கணும். சரிங்களா? அப்போது 4 முக்கிய நிலையான
தவிர்க்க முடியாத நேரங்களா அது இருக்கணும். ஓகே, அப்போ 4 ஃபேஸஸா அந்த டைம் டேபிள் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் அது வந்து உங்களுடைய முதன்மை பாடம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேஜருக்கு 110 மார்க்னா, அப்போ நான் இந்த டேவ்ல இந்த டைம்ல நான் மேஜருக்கு தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது இருக்கணும். அடுத்தது எஜுகேஷனல் சைக்காலஜில இருந்து நம்மளுக்கு ஒரு 30 மார்க்ஸஸ் இருக்கு. இது பெரும்பாலும் யாரெல்லாம் வந்து கட் ஆஃப் குள்ள போறாங்களோ அவங்கள மற்றவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. இந்த 30ல நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல உங்க நேம் வர்றதும் வராததும் இருக்கு. ஜெனரல் நாலேஜ் இதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரீசன்ட் ட்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெய்லி அட்லீஸ்ட் வீக்ல ஒரு நாள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே வாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீங்க 110 மார்க்கோ 115 மார்க்கோ மேஜர்ல எடுத்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகல அப்படின்னாக்கா அவ்வளவும் வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ உங்களை பயமுறுத்தவர் தான் நினைக்க வேண்டாம். டே பை டே, சைட் பை சைட், வீக்லி 1 டே அட்லீஸ்ட் கிவ் சம் டைம் டு ஸ்டடி தமிழ் எலிஜிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ உங்களுடைய டைம் டேபிளில் கொஞ்சம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருங்க. அதில் நடுவில் கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுங்க, கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் டயர்டாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, எஃபெக்டிவாக நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது கேதர் யுவர் டூல்ஸ். இப்போ உங்களோட கருவிகளை நீங்கள் சேகரிக்கணும். சிலபஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு, டைம் டேபிள் போட்டாச்சு. இப்போ உங்க கருவிகளை நீங்க சேகரிக்கணும். இப்போ இந்த இடத்துல எது உங்களை வின் பண்ண வைக்கும் அப்படின்னா குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா இன்ஃபார்மேஷன் ஓவர்லோட். இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, டஜன் கணக்கான புத்தகங்களையும் பிடிஎஃப்களையும் மலை போல குவிச்சு வச்சுக்கிறாங்க. இது குழப்பத்துக்கு மட்டுமே வழிவகுக்கும். ஏன்னா இது உங்களை பயமுறுத்தும். நான் படிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஸ்டாண்டர்டா உங்க சப்ஜெக்ட்டுக்கு இல்ல உங்க டாபிக்கு பொருத்தமான மிக ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 ஆத்தர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு புக்கை இந்த ஆத்தர் தான் நல்லா எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அதில் தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 புக்ஸஸை, ஸ்டாண்டர்ட் புக்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எதுவுமே வேண்டாம். அகைன் கிரியேட் மைக்ரோ நோட்ஸஸ். நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டிக்கி நோட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. மாஸ்டர் கீ ரிசோர்சஸ். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியலை மிகச்சரியாக புரிஞ்சுக்கோங்க. அதோடைய ஆழம் என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ். ஏன்னா நீங்க ரிவிஷன் பண்றதன் மூலியமா மட்டும்தான் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அதை வந்து உங்களால ரிட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது இந்த அப்ளிகேஷன் ஃபேஸ், which மீன்ஸ் இந்த 53 நாள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு டே 21ல இந்த அப்ளிகேஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். வேற ஆல்ரெடி நான் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு டே 1ல இருந்து இந்த வரப்போற இந்த 53 நாளில் டே 1ல இருந்து, தட் இஸ் டு சே இன்னைக்கு மண்டேவா, இன்னையில இருந்து உங்களுக்கு என்ன இந்த அப்ளிகேஷன் ஃபேஸ் தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா 70-30 ரூல். ஒரு டேவில் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற நேரத்தில் 70% வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நியூ திங்ஸஸ் தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 30% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது. நீங்கள் ப்ரீவியஸ் டே படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் டெய்லி திருப்புதல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லேர்ன் பண்ண தகவல்களை நீண்ட காலத்துக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சக்கரத்தை எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இது. 70% நான் படிப்பேன், 30% நான் ரிவிஷன் பண்ணுவேன். அப்போது ஒரு சர்க்கிளில் அது கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கட்டத்தில் நீங்கள் பாட வாரியான தேர்வை தொடங்க வேண்டும். விச் மீன்ஸ் யூனிட் வைஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் மேஜர் சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிகே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மோர் ஆர்லெஸ் நீங்கள் வந்து இது எப்படி வந்து படிக்கணும் இல்லை என்ன அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபேஸில் ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட் ஷெட்யூல். ஓகே, இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இந்த ஷிஃப்டிங் ஃபேஸ் தான் என்ன அப்படின்னாக்கா அந்த டே 46ல இருந்து டே 53 வரை. ஓகேவா? நீங்க இந்த ஃபேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யூ மஸ்ட் ஷிஃப்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் லேர்னிங் டு ரிவைசிங். ரிவிஷனுக்கும் மார்க் டெஸ்ட்டுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஃப்ரம் லேர்னிங் டு ரிவிஷன். ஓகே, அப்போ ஒரு மாதிரி தேர்வுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தயாராகணும். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். உண்மையாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்மையான எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். 3 மணி நேரத்துக்கு அந்த டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது உண்மையான ஒரு பிஜிடிஆர்பி நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சின்சியராக எழுதணும். நெக்ஸ்ட்டு அந்த மார்க் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன். இப்போ நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அண்ட் அகைன் அண்ட் அகைன் இந்த மார்க் டெஸ்ட் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. அந்த இன்னொரு டே இல்லை வீக்லி ஒன்ஸ்
இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அடுத்தது உங்கள் தேர்வை வந்து நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க. அதை இப்போது பகுப்பாய்வு செய்கிறீங்க. ஓகே, கிளாஸிஃபை பண்ணுறீங்க. நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அப்போது அந்த மிஸ்டேக்ஸை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் எரர். அப்போது ஏதோ ஒரு கான்செப்ட் நான் கற்றுக்கிட்டேன், அதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்போது லேர்ன் அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த புக்லேருந்து படிச்சிங்களோ அந்த புக்லேருந்து திரும்ப ஒரு முறை உடனே படிச்சுட்டு, அந்த அனலைசிஸ் முடிச்ச உடனே நீங்கள் இதை படிச்சுட்டு, நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக்லேருந்து படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ரீலேர்ன் பண்ணிக்கணும். சில்லி மிஸ்டேக்ஸ், ஸ்லோ டவுன், பி மைண்ட்ஃபுல் அண்ட் டபுள் செக் ஆன்சர்ஸ். நீங்கள் வந்து கவனக்குறைவா இங்கே கட் ஆஃபில் மிஸ் பண்ணுற நிறைய பேர் பண்ணுற தவறு, கொஷினை பாதி படித்த உடனே இதுதான் ஆன்சர்னு போட்டுறது. ஓகேவா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை சரியான அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு கீழே போய் ரைட் ஆன்சர் டிக் பண்ணிடுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை இல்லை அப்படின்னு இருக்கும். அப்போது அது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், 1க்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்ஸ், நீங்கள் 3 மணி நேரத்தை நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன், ஏன்னா இங்கே சூப்பர்வைசர் இல்லை, யாரும் எனக்கு வந்து சொல்ல தேவையில்ல, நானாக தான் எழுதுறேன். இதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீங்கள் மேக் பண்ணுற டைம் டேபிள் ரொம்ப டிசிப்ளினான ஒரு டைம் டேபிளாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் இந்த ப்ரிப்பரேஷன் டைமில். அப்போது நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ளார கண்டிப்பாக அதை வந்து முடிச்சு இருக்கணும். அடுத்ததாக எக்ஸ்ஃபேக்டர். இந்த எக்ஸ்ஃபேக்டர்ன்றது என்ன அப்படின்னா, நான் எப்படி மற்றவங்களை விட முன்னிலையில் இருக்கிறது. நான் என்ன ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன மற்றவங்களோட முன்னிறுத்தும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நீங்க மற்ற தாள்களில் தேர்ச்சி பெறணும். அதாவது மற்ற தாள்களில் தேர்ச்சி பெறணும் அப்படின்றது மாஸ்டர் ஓவர் அதர் பேப்பர்ஸ். இந்த மாஸ்டர் ஓவர் அதர் பேப்பர்ஸ்ன்றது தான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிகே, சைக்காலஜி மேஜரை எல்லாரும் படிப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கும் ஜிகேவுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களோட ரேங்கை பூஸ்ட் அப் பண்ணும். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய கோலை ஜென்ரல் டர்னில் வைங்க, கம்யூனிவல் டர்னில் வைக்காதீங்க. அப்படியே கம்யூனிவல் டர்னில் உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணாலும் கம்யூனிவல் டர்னில் இருக்கக்கூடிய ஜென்ரல் டர்னுக்குள்ளாரவே உங்கள் நேம் வரும்னு இருங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு இடத்த நீங்கள் செக்யூர் பண்ணலாம். இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சரியான தாரக மந்திரம். அது வந்து ஒரு பொக்கிஷம். 5 இருந்து 10 வருட வினாத்தாள்களை கலெக்ட் பண்ணுங்க, அதை ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணுங்க. பில்ட் மென்டல் ஸ்ட்ரென்த். ஸோ எந்த ஒரு பெரிய தேர்வுக்கு முன்னாடி கடைசியா 2 வாரம் கவலையோ இல்ல சுய சந்தேகமோ படாதீங்க. நீங்க தீவிரமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ரிவிஷன் ப்ராசஸ்ல மட்டும்தான் இருக்கணும். நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப காமன் கம்போஸ்டா கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ரீகால் பண்ண முடியும். சரிங்க, அப்போ இந்த பிஜிடிஆர்பி அப்படின்றது ஒரு ஜேர்னி, நாட் ஏ ஸ்பிரிண்ட். ஓகேவா, அப்போ இந்த ஜேர்னில நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கிட்டு வந்தீங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால என்ன பண்ண முடியும், பிஜிடிஆர்பி செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களோட நேமை நிச்சயமா நிலைநிறுத்த முடியும். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.